ஹலோ காய்ஸ், நான் சிந்தியா. நீங்கள் பார்த்துட்டு சிந்தியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு. டெய்லி என்ன அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. டெய்லி எதனா டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான காளான் பிரிட்ஜி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ காளான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இதுக்கான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சால்ட், 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பரவுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊறணுங்க. நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. அடுத்து வந்து நம்ம சாப்பாடு வந்து வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து நம்ம சமைச்சு வச்சுக்கலாம். தண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. தண்ணி சூடானதும் கழுவி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை போட்டுக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, 10 மிளகு, இதுலேயும் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட், கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா, இதெல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு 80% வேகணுங்க. ரொம்ப சாப்பாடு மாதிரி வந்து வேக வைக்கக்கூடாது, அரிசி மாதிரியும் எடுத்துடக்கூடாது. இது நல்லா வந்து வேகணுங்க. நம்ம பிரியாணி வீடியோவில் பார்த்த மாதிரி டைமிங்லாம் கிடையாது. சாப்பாடு கொஞ்சம் வெந்த பிறகு 80% வெந்த பிறகு நம்ம எடுத்து தனியாக எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம மசாலாவை சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய், 1/4 ஸ்பூன் சீரகம், 2 பிரிஞ்சி இலை, 4 பட்டை சின்ன சைஸில், 4 லவங்கம் போட்டுக்கோங்க. இது பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது ப்ரௌன் கலர் மாற வரைக்கும் வதக்கிட்டு இருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இருங்க. இப்போ இது ரெடி ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூம் மசாலா வந்து போட்டுக்கலாங்க. இதுவுமே ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த மசாலாவில் வந்து நல்லா நம்மளுக்கு வதக்கிட்டே இருக்கணுங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். இந்த மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். காலையில் டைமில் ரொம்ப டைமே எடுக்காமல் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது 5 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மிளகாத்தூள் இந்த மசாலா வாசனை எல்லாம் வந்து நல்லா போயிடுச்சுங்க. அடுத்து வந்து நம்ம ஒரு 100 கிராம் வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறோம். அதாவது 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மசாலாவும் சாப்பாடும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுக்காக தான் இந்த தண்ணி ஊற்றுறது. இப்போ நம்ம சாப்பாடும் வந்து நல்லா பலன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பும் காரம் வந்து நம்ம பார்த்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து நான் உருக்கி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி மேலே போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து குக்கர் மூடி போட்டு வைக்க போகிறோங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட காளான் பிரிஞ்சி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான காளான் பிரிஞ்சி நம்ம பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே பிடிக்குங்க. நீங்கள் ஒரு தடவை வந்து செஞ்சு கொடுங்க, சாப்பாடு மிச்சம் வைக்காமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்கங்க. அந்தளவுக்கு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்குங்க. வாங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க.
கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பாய்.